இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து நிலைத்திருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், அடுத்ததாக விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், அடுத்ததாக நாம் கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி 3 நாட்கள் நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 1 யோவான் 3 அதிகாரம் 24 வசனம், அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு அந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். யார் கர்த்தரில் நிலைத்திருக்கிறான்? கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் ஆண்டவரில் நிலைத்து நிற்கிறான். அவன் மாத்திரமல்ல, ஆண்டவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஆண்டவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. நம்ம ஆண்டவரோட தேடுகிறோம், ஆண்டவரோடு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவரும் நம்மோடு என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவர் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியினாலே நாம் அதை அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார், அவர் என்னை நடத்துகிறார் என்பதை அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்பொழுது அவர் நம்மில் நிலைத்திருப்பார்? அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படியும் கற்பனைகளின்படியும் நாம் நடக்கிற பொழுது. இந்த வேதத்திலே நமக்கு அநேக கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அநேக கற்பனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி நாம் நடக்கும்போது நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம், அவரும் நம்மிலே என்ன செய்கிறார்? நிலைத்திருக்கிறார். அது ஒரு பெரிய பாக்கியமான அனுபவம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நாம கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம், அவர் நம்மை தமக்கு சுதந்திரமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உள்ள ஜனமாய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். வேதத்திலே நாம் அநேகரை பார்க்கிறோம், ஆண்டவருடைய கட்டளைகளை விட்டு மறந்து போன மக்கள், ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல், ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளின்படி நடக்காமல் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன மக்களை நாம் பார்க்கிறோம். அதிலே நாம் முதலாவதாக நியாயாதிபதிகளிலே சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். சிம்சோன் தேவனுடைய கட்டளைகளின்படி செய்ய அழைக்கப்பட்டவன், தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய அழைக்கப்பட்டவன். தேவன் ஒரு நோக்கத்தோடு ஒரு நசரேய விரதமாக அவன் தாயின் கருவில் இருக்கும்போதே அவனை தெரிந்தெடுத்து ஆண்டவர் அவனுக்கு மிகுந்த பலத்தை கொடுத்து ஆண்டவர் அவனை வழி நடத்துகிறார். ஆனால் அவன் கர்த்தரில் நிலைத்திராதபடி அவன் கர்த்தருடைய கட்டளைகளை மீறி அவன் நடக்கிறான். மிகுந்த பலசாலியான அந்த சிம்சோன் அவன் நினைக்கிறான், இப்பொழுதும் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். அவன் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய பொருத்தனைகள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? அது எல்லாமே மாறி போகிறது. அவனுடைய அழைத்த நோக்கம் எல்லாமே வீணாய் போகிறது. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? அந்த பெலிஸ்தர் அவனை பிடிக்க வரும்பொழுது அவன் என்ன செய்கிறான்? கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை சிம்சோன் அறியலை. எவ்வளோ ஒரு பரிதாபம் பாருங்க. அவன் சொல்கிறான், எப்பொழுதும் போல அவன் என்ன செய்கிறான்? நான் உதறி போட்டு போவேன். இவ்வளவு நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு இருந்தார். தைரியமா எத்தனை எதிராளிகள் வந்தாலும் அவன் எல்லாவற்றையும் உதறி போட்டு அவன் மேற்கொண்டான். ஆனால் இப்பொழுது கர்த்தர் அவனை விட்டு விலகினார். அவன் அதை அறியவில்லை. அவனுடைய நிலைமையை நாம் பார்க்கிறோம். பின்னால் உள்ள வசனத்திலே பரிதாபமான ஒரு நிலைமை. அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளுகிற பொழுதுதான் அவர் நம்மிடத்திலே நிலைத்திருக்கிறார். நாமும் அவரிடத்திலே நிலைத்திருக்கிறோம், அவரும் நம்மில் நிலை நிற்கிறார். அவருடைய கட்டளைகளை விட்டு விலகுகிற பொழுது அவர் நம்மை விட்டு விலகி போகிறார். அடுத்ததாக சவுல் ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சவுல் ராஜாவும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர். தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர். தன்னுடைய திட்டத்தை சவுல் மூலமாக ஆண்டவர் நிறைவேற்ற பிரயாசப்படுகிறார். ஆனால் அதை மீறி சவுல் என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய கட்டளைகளை மீறுகிறார். அதன்படி அவர் நடக்கல, அவர் சொன்னபடி செய்யல. இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் சவுலை விட்டு விலகி போனார். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு.
சவுலுக்கு தெரிஞ்சு போச்சு, கர்த்தர் தன்னை விட்டு என்ன செய்துட்டாரு, விலகி போயிட்டாரு. தாவீதோட கூட இருக்கிறார், என்னை விட்டு அவர் என்ன செய்துட்டார், விலகிட்டார். ஒரு மனிதனை விட்டு கர்த்தர் விலகுவார் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒரு பயங்கரமான ஒரு மோசமான நிலைமையிலே அந்த வாழ்க்கை போய்விடும். கர்த்தரோடு இருக்கும்போது தான் நமக்கு மதிப்பு, கர்த்தர் நம்மோட இருக்கும்போது தான் நமக்கு மதிப்பு. கர்த்தர் நம்மை விட்டு விலகி போனால் நம்மளுடைய எல்லாம் நம்மை விட்டு போய்விடும், நம்முடைய நிலைமை பரிதாபமாகிவிடும். ஒரு நாளும் கர்த்தரை விட்டு நாம் விலகக்கூடாது. கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் நம்மோடு நிலைத்திருக்க வேண்டும், கர்த்தருக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அப்படிதான் வேத வசனம் சொல்லுகிறது. இந்த சவுலினுடைய நிலைமை நமக்கு நன்கு தெரியும். கடைசியாக ஒரு பெண்ணிடத்திலே குறி சொல்லுகிற எந்த குறிகாரர்களை எல்லாம் தேசத்தை விட்டு விலக்கினானோ அதே குறிகாரர்கள்ட்ட போய் அவன் விழக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. அந்த குறி சொல்லுகிற பெண்ணிடத்திலே போய் சொல்லுகிறான், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார். பாருங்க, தேவன் ஒரு மனிதனை கைவிடக்கூடிய ஒரு நிலைமை, தேவனும் என்னை கைவிட்டார் என்று சொல்லி ஒரு குறி சொல்லுகிற பெண்ணிடத்திலே போய் அங்கே விழுந்து கிடக்கிறார். அப்போது சொல்கிறார், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன். கர்த்தர் உன்னை விட்டு என்ன செய்துட்டார், விலகிட்டார். அவனுடைய பின்னால கால நிலைமை நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வராதபடி அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும்போது தேவன் நம்மில் நிலைத்திருக்கிறார், நாமும் அவரோடு நிலைத்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலே நம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய கட்டளைகளின்படி உங்களுடைய கற்பனைகளின்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை விட்டு விலகாதபடி ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கும்படியாக உம்முடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை